சொந்தக்காரங்க ஃபுல்லாக ஏன் போகலை வேலைக்கு, எதுக்காக போகல, அவள் தான் படித்து முடிச்சிருக்காளே ஒரு வருஷமும் வேலை தேடுறா, இன்டர்வியூ போகிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் போக மாட்டேதா, எல்லாம் கிடைக்கல நான் வேறு எந்த வேலைக்காவது போகலாமே, இந்த மாதிரி கேள்வி வரும். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஏம்மா நீ தன்மானம் சுயமரியாதையோடு இருக்கணும், உனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்காண்டியாவது நீ வேலைக்கு போகணும், நீ வந்து உன் காலில் நிற்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், செலவு பண்ணணும், உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நாளைக்கு உன்னை பார்ப்பாங்க, அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா நீ இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைகளையும் உன்னையும் பார்ப்பாங்க, தெரப்பி கொடுப்பாங்க, கடைசி வரை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அப்பா அம்மா தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க உனக்கு. எனக்கும் வேலைக்கு போகணும், என் பிள்ளைகளுக்கு என் காசில் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசையாக தாங்க இருக்குது, அதுக்கு உண்டான நேரம் வரணுமே. நானும் நிறைய இன்டர்வியூ போன வருஷம் ஃபுல்லாக அலைஞ்சி ரூபா செலவானது தான் மிச்சம். இதே இது நான் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ ஹிஸ்ட்ரி போட்டிருந்தா கூட எனக்கு வேலை கிடைச்சிடும். தமிழ் டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு ரொம்ப சஃபர் ஆகுறேன். யாரெல்லாம் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, வேலை கிடைக்காம இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் எடுத்தால் தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, தமிழுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கல. நானும் வேலை தேடாத ஊர் கிடையாது, வெளியூர்லலாம் போகணும்னா தங்குற இடம் தருவாங்க, ஆனால் சாப்பாடு கரண்ட் பில் மற்ற செலவுகளை எப்படி சமாளிக்க முடியும்? நம்ம கையில் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் வெளியூர் போக முடியும். அதுவும் நம்ம பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அந்த பிள்ளைகள் படிக்க என்னச்சு தான், நம்ம இருக்கும்போதே மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்குது, அடிக்ஷனில் இருக்குது. மொபைல் ஃபோன் அடிக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா இருக்குது? எனக்கு மொபைலை கொடு நீ கொடுக்கலையா, நான் மட்டும் உனக்கு வேலை செஞ்சோம்ல, தண்ணி கொண்டு வந்தல, காஃபி கொண்டு வந்தல, நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்தல, அப்போ எனக்கு மொபைல் தான். இது என்னங்க லாஜிக்? பிள்ளைகள் அப்படி தான் இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட என் பொண்ணு சண்டை போடுறான், எனக்கு மொபைல் கொடு, நான் உனக்கு அந்த வேலை செஞ்சோம்ல, அப்போ எனக்கு வேலைக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கான். என்கிட்ட என்ன கேள்வி கேட்காதுமா, நான் உனக்கு அது செஞ்சோம்ல இது செஞ்சோம்ல, ஆக்சுவலாக உங்கள் அப்பா மாதிரி நீ பேசின அப்படின்னா என்ன செய்வேன்னு தெரியாது. நீ வந்து படிச்சு தான் ஆகணும், மார்க் எடுத்து தான் ஆகணும். அப்படி நீ படிக்கலை அப்படின்னா 10th பனியன் கம்பெனியில் போய் விட்டுருவேன். 10th எல்லோரும் மார்க் என்னன்னு கேட்பா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? இப்போ 8th நீ நல்ல படி, மார்க் எடு, அதுதான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நீயும் நானும் வா பனியன் கம்பெனி போவோம், இருக்கவே இருக்குது திருப்பூர், ஷிஃப்ட் ஒர்க் போடுவாங்க, பரவாயில்ல, இல்லை ஆடு மாடு வாங்கி தரட்டா, பெசட்டி ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கியா படிப்பு வரலைன்னா? அவளுக்கு மேக்ஸும் சோஷியலும் கொஞ்சம் வராது, அவளுக்கு சோஷியல்னாலே புரியலன்னா நான் சொன்னேன், கதை மாதிரி நான் நடத்துகிறேன் உனக்கு பாடம், உனக்கு நான் வந்து எவ்வளோ புரிய வைக்கணும், ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட புரிஞ்சிடும், அந்த அளவுக்கு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சோஷியல் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட. ஆனால் அவள் ஹோம்ஒர்க் பண்ணுறா, ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறா, மார்க் வாங்குறா, ஆனாலும் மேக்ஸு சோஷியலில் வந்து மார்க் ரொம்பவே கம்மியாக வாங்குறான். இது இப்படியே போச்சுன்னா 10th பிடிங்கிட்டு போயிட்டுனா என்ன பண்ண முடியும்? அவளை போட்டு அடித்து மிதிக்கவே முடியும். என்னத்தை அடித்தாலும் மிதிச்சாலும் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து அடங்க மாட்டேங்குங்க, அதுகளை சமாளிக்கிறது பெரிய விஷயம். அது கூட இருந்து அதுகளை படிக்க வச்சு மார்க் எடுத்து கொண்டு வரணும். ஒரு குடும்பத்தில் தலைவன் சரியில்லைன்னு வைங்களேன், அம்மா தான் பிள்ளைகளை பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும், பிள்ளைகளோட வளர்ச்சியில் அக்கறை காட்டணும். பிள்ளைகளை விட்டுட்டு எனக்கு வேலை கிடைக்குது, நான் எந்த ஊருக்குனாலும் போயிட்டேன், ஹாஸ்டல் கிடைக்குது, எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது, எனக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஸ்கூலில், நானும் வரேன் இருந்தேன். சரி நம்ம பிஜி முடிச்சாச்சு, நமக்கு எப்படி வேலை கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனால் வெளியூர் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. வெளியூரில் போய் தங்கன்னா நம்ம கையில் காசு வேணும், ஒரு மாதம் உள்ள சமாளிக்கிறது, ஒரு மாதம் கழிச்சு தான் சம்பளம் வரும். என்னதான் அவங்க தங்குற இடம் சாப்பாடு விட்டாலும் கரண்ட் பில் மற்ற செலவுகளை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து தான் போகும், இருந்தாலும் நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் சமாளிக்கணுங்களா, சம்பளம் வாங்குற வரைக்கும். காசு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காதுங்க. காசு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நமக்கு ஒரு ஏதாவது வாங்கணும், ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஏதாவது ஒரு சுடிதார் எடுக்கணும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அகாடமி மெட்டீரியல் வாங்கணும், ஒரு புக்கு வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு பண்ணணும், அது கேட்டது கூட வளர்கிற ஸ்டேஜில் வாங்கி கொடுக்க முடியலையே. அந்த அளவுக்கு நம்மளோட வருமானம் வந்து இல்லை. நானும் மீஷோ ரீசெல்லிங் பண்ணுறேன், அதில் ஆரம்பத்தில் ஒரு 20 ஆர்டர் கிட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அந்த மீஷோ ரீசெல்லிங் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சேனல் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கூட சரி எஜுகேஷன் ஏஜில் வரும்போது சரி எஜுகேஷன் வீடியோஸ் போடுவோம் அப்படின்ட்டு தான் எஜுகேஷன் பற்றி போட்டேன். நான் எஜுகேஷன் போடுறது பல பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பீங்க நம்ம சேனலில், இருந்தாலும் எத்தனை பேருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நம்ம எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ அது 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு மறக்காது. அது ஒரு விஷயம். நம்ம மட்டும் படித்து வேலை வாங்காமல் மற்றவங்களையும் ரெடி பண்ணி விடலாம். யாருமே மற்றவங்க வேலை வாங்கணும், மற்றவங்க படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க.
ஆனால் நான் நினைப்பேன், நம்ம எத்தனை மணி நேரம் படித்தாலும் ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட தரமான படிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். காலையில் திடீர்னு 3 மணி 4 மணிக்கு எழுந்திருவேன். எனக்கு தூக்கமே கிடையாது. எப்போ படிக்கணும்னு தோணுதோ காலையில் ஒரு 2-3 ஹவர்ஸ் கிடைச்சா போதும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே எனக்கு படிக்க முடியாதுங்க. நேரம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புவா அப்படியே நேரம் போயிடும். அதுக்கப்புறம் 10 மணி கரெக்டாக 10 to 12 அந்த டைம் வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 12 to 2 அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் 3 மணி வரை. அதுக்கப்புறம் 3லேருந்து ஒரு அப்படியே சாலிடாக ஒரு 5-5:30 மணி வரை போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி தலையை பின்னிட்டு முகம் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி காஃபி போடலாம் குடிக்கலாம். காஃபி போட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எப்படியாவது நமக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம உடனே கையில் வருமானம் வரணும். நம்மளுக்கு வேலை கிடைக்கலைன்னா வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். நம்ம என்ன நினைப்போம், திருநெல்வேலியை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி தானே? திருநெல்வேலி நம்ம பிறந்து வளர்ந்த ஊர். வேறு ஊருக்கு போக பிடிக்காதுங்க. திருநெல்வேலி ஊரில் இருந்தவங்களுக்கு திருநெல்வேலி சாப்பாடு, திருநெல்வேலி ஆட்களோட அந்த குணம், தண்ணி, இது தாமிரபரணி தண்ணி இதெல்லாம் விட்டுட்டு போகவே தோணாது. திருநெல்வேலி ஊரில் இருக்கிறவங்களோட மைண்ட் செட் அது. ஒரு ஊரில் மைண்ட் செட் ஆகிட்டா வேறு ஊருக்கு போக தோணாது. ஆனால் இந்த வருஷம் நான் எப்படியாவது வேலைக்கு போயிடணும். சென்னைக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். கையில் ரூபா இல்லாமல் நீங்கள் எங்கே போக முடியும்? போக முடியாது எங்கேயும். அப்போ நான் நினச்சேன், ஃபஸ்ட்டு ரூபாயை சம்பாத்தியம் பண்ணுவோம். நம்ம வீட்டிலேருந்து தான் படிக்கிறோம். அதனால் டெட்டு டிஆர்பி அப்படின்னு பெரிய ஆம்பிஷன் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு லாங் ப்ராசஸ். அது வரைக்கும் நம்ம சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன வருமானம் நம்மளோட பிள்ளைகளோட படிப்பு செலவு, நம்ம படிப்பு செலவு கொஞ்சம் பார்க்கக்கூடிய அளவுக்காவது நம்ம வந்து நம்ம செலவுகளுக்காவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் பருப்பு பொடி வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. பருப்பு பொடிக்கு அப்புறம் இட்லி பவுட்ரு. அது எல்லாரும் ஆரம்பித்தாலும் நம்மளோட டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கலாங்க. ஒவ்வொருத்தர் கைப்பக்குவம் வேறுபடும். அது மாதிரி வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, பூண்டு பொடி, அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த குழம்பு பொடி, காரக்குழம்பு பொடி, மிளகு குழம்பு பொடி அதெல்லாம் நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஜிட்டல் மிஷின் ஒரு 300 ரூபா ஆகுங்க. அது கூட என்ன பிராண்டுன்னு பார்த்து குவாலிட்டியாக என்னன்னு கடையில் போய் வாங்கிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர் ஹோல்சேல் கடையில் போய் கவர் வாங்கணும். அது ஹோல்சேல் கடையில் வாங்கினா தான் நமக்கு அமௌண்ட் வந்து குறையும். கவர் சாதாரண நல்ல திக்கான கவர் வாங்கிட்டு அதை வந்து நம்ம அந்த ஸ்கேல் வச்சு டபுள் லைனாக மடித்து அதை வந்து வேக்ஸ் சீல் தான் பண்ணணும். அந்த சீலிங் பண்ணுற மிஷின் வாங்குற வரைக்கும் இப்படி தான் செய்யணும். ஆனால் வெயிட் ஸ்கேல் மிஷின் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க முடியாது. இப்போ நம்ம பொடி சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக நம்ம ஆரம்பிக்கிறதுனால மற்ற எல்லாரும் கேட்கும்போது கரெக்டான வெயிட் இருக்கணும். அப்போ அந்த வெயிட்டு போட்டு பார்த்து வறுக்கும்போது எவ்வளோ வெயிட் வருது, அது பொடிக்கும்போது எவ்வளோ வெயிட் வருது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணுவோம், கழுவி காய வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுக்கும்போது ஒரு இடம் இருக்கும். திரிச்ச பிறகு அந்த பொடி திரிச்ச பிறகு வேறு ஒரு இடைக்கு மாறும். அதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெயிட்டிங் மிஷின் வந்து வாங்கணும். நான் பருப்பு பொடி தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ ட்ரையல் பேக் மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் 2 பேர் கேட்டுருக்காங்க. 100 கிராம் பாக்கெட் ஒருத்தவங்க கேட்டாங்க. 1/2 கிலோவும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்னொருத்தவங்க கேட்டாங்க. நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு ஆர்வமாக கேட்டாங்க. என்னோடய ஆர்வத்தை கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்து நான் சமையல் நல்லா பண்ணுவேன். சைவ சமையல். அதனால் திருநெல்வேலி சமையல் டேஸ்ட்டு வந்து சூப்பராக பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் சுற்றி உள்ள தெருக்கள்லாம் கொடுக்குறதுக்கு நான் வீட்டில் இருந்து செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் என்னென்ன பிளான் வச்சுருக்கேன் பிஸ்னஸ் ஐடியான்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தீங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்.